பண்ணல. நமக்காக இதெல்லாம் ஒருத்தங்க பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது விஜயா. நாம ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து அவங்களாவே செய்யணும். மரியாதையும் கௌரவமும் நம்மள தேடி வந்தாதான் நிலைக்கும். நாம தேடி போனா அது கிடைக்காது. பாட்டி, நிஜமாவே உங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நம்பவே முடியல. அவ்வளவு ஸ்பீடா ஆக்டிவா இருக்கீங்க. உங்க பியூட்டியோட சீக்ரெட் என்ன? ரவி, என்னடா கேக்குறா உன் பொண்டாட்டி? நீங்க இன்னும் இளமையா இருக்கீங்களே, அந்த ரகசியம் என்னன்னு கேக்குறா. ஆமா பாட்டி, எங்க கிட்ட கிளைண்டா வரவங்க நிறைய பேரு 40 வயசுலயே முட்டி வலி, இடுப்பு வலின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. இதுல என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? ஒரே இடத்துல அசையாம உட்கார்ந்து இருந்தா அத்தை மாதிரியே ஆட்டுக்கல் ஆட்டமா இருக்க வேண்டியதுதான். நான் களைப்பெல்லாம் பார்க்காம இப்பவும் தோட்டத்திலயும் வயல்லயும் வேலை பாக்குறேன். அப்ப ஃபார்மிங் எல்லாம் பண்ணா யங் ஆயிடலாமா பாட்டி? அது மட்டும் இல்லம்மா, நம்ம மனசும் எண்ணமும் சரியா இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும், எப்பவும் ஆரோக்கியமா இளமையா இருக்கலாம். அதான் பாட்டி, நீ இன்னும் நான் சின்ன வயசுல எப்படி பார்த்தனா அப்படியே இருக்க பாட்டி. பாட்டி, உங்க வயசுல என்னால எந்திரிச்சு நடக்க முடியுமானே தெரியல பாட்டி. உன் மனசுக்கு நீ ராசாத்தி மாதிரி இருப்ப. வாங்க உட்காருங்க. வா.